ஸ்வேரிங் இன் செரமனி எல்லாம் முடிஞ்சிருச்சு. விஜய் வந்து சிஎம் ஆகிட்டாரு. வந்து ஒரு 2-3 சிக்னேச்சர் போட்டு இந்த மாதிரி தமிழ்நாடோட ஃபண்ட்ஸை பற்றின ஒயிட் பேப்பர் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதை எடுத்துகிட்டு வந்தால் தான் மேனிஃபெஸ்டோவில் இருக்கலாம் எவ்வளோ பண்ண முடியுன்றது தெரியும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் விஷயம், அந்த ஒயிட் பேப்பரில் என்ன இருக்க போகுதுன்னா ஒரு ஸ்டேட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெவன்யூ இருக்க போகுது. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் சிஎம் ஆகணுன்ற அவசியமே கிடையாது. CAG.gov.in போயிட்டு ஸ்டேட்டை செலக்ட் பண்ணி இயரை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக டவுன்லோட் ஆயிரும். உங்களுக்கு எனக்கு இருக்கிற காமன் பீப்புள் எல்லாருக்கும் டவுன்லோட் ஆகும். இதையே படிக்காமல் மேனிஃபெஸ்டோ கொடுத்துருக்கீங்க. ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், இல்லை சிஎம்க்கு மட்டுமே தெரியக்கூடிய, மினிஸ்டர்ஸ்க்கு மட்டுமே தெரியக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் வந்து எங்கள் அண்ணன் சொல்லுவார் அப்படின்னு நீங்களாம் நம்பிட்டு இருந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 hours கிட்டத்தட்ட உட்காந்து நீங்கள் ஸ்வேரிங் இன் செரிமனியை பார்த்துருப்பீங்க. அதில் வந்துட்டு ஓத் ஆஃப் சீக்ரஸி அப்படின்னு ஒன்று எடுத்திருப்பார். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. அந்த ஓத் ஆஃப் சீக்ரஸியோட அர்த்தம் என்னென்னா, மினிஸ்டர்ஸ்க்கு மட்டுமே தெரியக்கூடிய இன்டர்னலான டீட்டெயில்ஸ் எதையும் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான். அந்த ஓத் ஆஃப் செரிமனியை ப்ரீச் பண்ணுறாரு. அதாவது பப்ளிக்கு ஏற்கனவே அவைலபிளாக இருக்கிற இன்ஃபர்மேஷன் இல்லாமல் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் அவர் டிஸ்க்ளோஸ் பண்ணுறாருன்னா யூ கேன் லீகலி ஃபைல் அ கேஸ் அகேன்ஸ்ட் ஹிம். ஸோ இந்த மாதிரி அவரால் பண்ணவே முடியாது. மேனிஃபெஸ்டோவில் இருக்கிறத பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத தெரியறதுக்கான பட்ஜெட் ஆல்ரெடி உங்ககிட்ட கையில் இருக்குது. அது தெரியாமல் நீங்கள் அன்ரியலிஸ்டிக்கான மேனிஃபெஸ்டோ கொடுத்துருக்கீங்க. இதை கொஸ்டின் பண்ண த சோ கால்ட் இன்டெலெக்சுவல்ஸ் நவ் அவங்களெல்லாம் உட்காந்து கலாய்ச்சிங்க. அதெல்லாம் எங்கள் அண்ணன் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அதை பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்பு. உங்கள் அண்ணன் பார்த்துக்கிறாரா இல்லையான்னு கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லுங்கள்.